கர்த்தர் கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. நம்மை கண்டிக்கும் இயேசு கிறிஸ்து. என்னக்கா நற்செய்தின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறத பற்றி பேசுவீங்க? ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்மளை இயேசு கிறிஸ்து கண்டிச்சாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு தானே ஒழிய நம்மளுக்கு தீங்கு விளைவிக்க இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேத பகுதி என்ன? மத்திய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். ஏசு கிறிஸ்து 2 குருடர்களை சுத்தமாக்குனாங்க. இப்போ அவங்க பார்வையடைஞ்சிட்டாங்க. ஏசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? தேசமெங்கும் போய் அவர்கள் கீர்த்தியை பிரசித்தம் பண்ணாங்கன்னு இருக்கு. ஆனா இது இயேசு கிறிஸ்துக்கு விருப்பமா? இல்லை. இப்போ இதில் நம்ம இப்போ கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா, குருடர்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்றது நல்லதா இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா அது வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இது எனக்கு வேண்டான்னு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நம்ம பார்வைக்கு நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஏசப்பா வேண்டான்னு சொன்னால் வேண்டாம், பேசக்கூடாதுன்னு சொன்னால் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும். இதை செய்தோன்னா தேவநாம மகிமைப்படும். ஏசப்பா நம்மளை சந்தோஷப்படுவாங்க. இதுவே இன்றைய செய்தி. உனக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும்.